கிஷோர் சார் சூப்பர் சார். உங்க நாலேஜுக்கு நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். மை டியர் ஹஸ்பண்ட், எதுக்கு ஓவர் திங்க் பண்றீங்க? பி காம். ஓகே ஓகே. என் லைஃப் ஃபுல்லா நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லயே போயிடுச்சு. ஆனா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணுங்கிற என் ரொம்ப நாள் கனவு என்னோட 55 இயர்ஸ்ல தான் நடந்திருக்கு. ரீசன் Cheers. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன்த் சென்ஸ். இந்த செவன்த் சென்ஸ்ல தொடர்ந்து நம்ம முக்கியமான விஷயங்கள், அன்றைய நாளுடைய முக்கியமான விஷயங்களை நாம் பேசி வருகிறோம். அதன் பொழுது இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு தகவலாக ஸ்கூப்பாகவும் கிடைத்திருக்கக்கூடிய விஷயம். சமீப நாட்களாகவே அப்படியே ஸ்லோவா ஒரு அனல் இருக்கோ, லைட்டா புகையுதே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்த ரொம்ப யாரும் இதுவரை எதிர்பார்த்திராத விஷயம். சமீப 6 மாத கால நகர்வுகளால் இது சாத்தியப்படுத்தியிருக்கு அப்படின்றது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்க காங்கிரஸ் திமுக கூட்டணி அது புகைச்சல், அப்படி சின்னதா புகை மட்டும்தான் வருது, பேரத்திற்கான விஷயமா அப்படின்றதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே ஒரு கூட்டணி மாற்றம் இல்லது ஒரு பேர வலிமை, ஒரு கை முறுக்குதல் ஃப்ரம் ரிவர்ஸ். இந்த எப்பயும் திமுக சொல்றத காங்கிரஸ் கேட்கும், இம்முறை காங்கிரஸ் சொல்றதை கேட்கும் இடத்தில் திமுக நகர்ந்திருக்கிறதா? தாவேக்காவிற்கான ஆப்ஷன்ஸ் அதிகரித்து கொண்டே போகுதா? தாவேக்கா கூட்டணி பலப்படுவதற்கான வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி, அது ரேஷியோ அதிகரிச்சுட்டே போகுதா? அப்படின்ற ஏகப்பட்ட யூக கணக்குகள் இன்றைய நமது செவன்த் சென்ஸ் வரக்கூடிய நமது ஆசிரியருடைய ஸ்கூப்பின் மூலமாக நமக்கு தெரிய இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நமது ஆசிரியர். வணக்கம் சார். காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுதான் விஷயம். திமுக காங்கிரஸ்ல மோதல் அது இருக்குன்றது தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மூலியமா ஒன்று பேசுறது, செல்வ பிறந்தைகள் மூலியமா மறுக்கிறது, கிரீஷோடங்கர் விஷயம் ஒன்று சொல்றது அப்படின்ட்டு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். இது அப்படியே போகுதா இல்ல ஒரு கீர் எக்ஸ்ட்ரா தாண்டி முற்றுகிறதா? மோதல் அப்படிங்கிறத விட அது கூட்டு குடித்தனமா தனி குடித்தனமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனாலுமே பரவாயில்லன்னு நம்ம ஒரு தனியா போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஊசல் தான். திமுக மீது காங்கிரஸுக்கு கொள்கை ரீதியாக, ஆட்சி ரீதியாக, தங்களை நடத்தும் விதத்தில் உட்பட எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது என்னன்னா, நமக்கு கூட சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு. நாம தெளிவாக தெரிஞ்சு இருக்கிறது என்னன்னா, டெல்லி தகவல் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, 40 சீட் எங்களுக்கு வேணும். நம்ம 63 சீட் வரைக்கும் நாங்கள் போட்டிட்டவங்க. இதற்கு முன்னாடி லீஸ்டாக நாங்கள் 40 வாங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் 25க்கு நீங்கள் குறைச்சிட்டிங்க. அப்போ எங்களுக்கு 40 சீட் வேணும். ஒன்று. ரெண்டாவது, ஆட்சியில் பங்குக்கான உத்தரவாதம் வேணும். இந்த ரெண்டு டிமாண்ட் கேட்குறாங்க. இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதில் திமுக இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பாஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பதில் வரல, சைலண்ட் மோடில் இருக்கிறாங்க. நாங்கள் எஸ்ஆர் பார்த்துட்டு இருக்கிறோம், மாநாடுகள் போட்டுருக்கோம், கூட்டம் போட்டிருக்கோம். இந்த பக்கம் அவங்களுடைய கட்சி பணியை பார்த்துருக்காங்க. காங்கிரஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் டிஎம்கேஸ் ரிப்ளை. அதை பொறுத்து எங்க இருக்கும். இது ஒரு பக்கம். காங்கிரஸ் கட்சியிலே 2 அணியா இருக்குது. டிஎம்கே கூட தொடர் இல்ல, ஆமா, 2 தான் ஸ்டாண்ட். அதாவது அணி 1000 இருக்கலாம், ஆனால் நிலைப்பாடு 2, ஸ்டாண்ட் 2, கோஷ்டி நிறைய இருக்கலாம். அது பிஜேபியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அது இன்னைக்கு ஏடிஎம்கேல வர ஆரம்பிச்சிச்சு, டிஎம்கேல இருந்துச்சு. நம்ம 2011 பார்த்தோம். ஸோ அதனால எப்படி கூட்டணி தாவுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாமகவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அல்லவோ, அதுபோல கோஷ்டிகள் இருப்பதுங்கிறது காங்கிரஸுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அல்ல. ஒரு கார்த்தி சிதம்பரம் ரொம்ப அழகா சொன்னார், நாங்கள்லாம் கோஷ்டி பூசல்னா வேஷ்டியை சட்டையை தான் கிழிச்சுக்கிடுவோம், கொலையெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. ஸோ அவர் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்துக்கு போனார். கோஷ்டி பூசலால் நடக்கக்கூடிய கொலைகளையும் நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லா கட்சியிலுமே இருக்கிறதா. ஸோ காங்கிரஸ் இப்போ 2 ஸ்டாண்ட் நிற்கிது. ஒன்று டு ரீடைன் த டிஎம்கே அலைன்ஸ், இன்னொன்று ஸ்விட்ச் டு டிவிகே அலைன்ஸ். இந்த 2 நிற்கிது. இதில் என்னென்னா, அநேகமாக எம்பிக்கள் எல்லாருமே டிவிகே பக்கம் போகலாம் அப்படின்னும், ஒரு இளைஞர்கள்னு சொல்லக்கூடியவங்க பூரா டிஎம்கே பக்கம், சாரி டிவிகே பக்கம் போகலாம்னு, பழைய காங்கிரஸ் நம்ம சிண்டிகேட் காங்கிரஸ் அண்ட் இந்த காங்கிரஸ் சொல்லலாம், அந்த மாதிரி மூத்தவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்னும் இருக்கிறாங்க. இதுதான் ஒரு கணக்கு. இவங்க தான் சார் எங்களை வாழவே விட மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு தனியாக பேசிட்டு இருக்கு, கலர் நலம் இல்லாமல் பேசிட்டு இருக்குங்கிற அந்த பக்கம். உங்களுக்கு நினைவு இருக்குது, நான் சொல்றது சரியா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா, நடப்பதே காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு அமரர் இளங்கோவன் குறிப்பிட்டார்.
இளங்கோன் அவர்கள் நாங்கள் என்ன ஆட்சியில் பங்கு கேட்டுட்டு சண்டை போட்டு டிஎம்கே கூட பயங்கரமான ரைவல்ரி நடத்தி நாங்கள் என்ன சந்த மடமாக நடத்துகிறோம், ஆட்சி பிடிக்கிறதுக்கு இல்லாமல் நாங்கள் என்ன ஒரு மடமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டு நாங்கள் ஆட்சியில் பங்கு வேணும்னு அடம் பிடிச்சு கேட்டவர். அவர் வந்து நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் சொன்னார். திரு தங்கபால் அவர்கள் அவர் வந்து திமுக மாநாட்டு மேடையிலேயே வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் 2006 காலகட்டத்தில் அவர். இப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிட்டார். இது மாதிரி எல்லா காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களும் இருக்கிறத கிடைச்சதை வச்சு இருக்கிறத வச்சுட்டு வாழுங்க அப்படிங்கிற நிலைமைக்கும் அந்த இளைய தலைமுறை காங்கிரஸ் தலைவர்கள் வந்து எப்படியாவது கட்சியை வலுப்படுத்தணும்னு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதும். ஸோ திமுக காங்கிரஸ் முற்றுதா மோதலுங்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ்குள்ளேயே ஒரு விரிசல் இருக்குது. அது திமுக காங்கிரஸ் கூட இது வந்து தலைமை யோசிச்சுட்டு இருக்கிறதா இப்போ உள்ள நிலைமை. நீங்க சொன்ன சீட், ஆட்சியில் பங்கு போன்றவை, அது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அவ்வளோ நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அடுத்தடுத்த கேள்வி இருக்கா? இப்பயே சொல்லிடுவா. நம்ம அடுத்த இருக்கு. பட் நான் இன்னும் கேட்கணும்னு சார், ராகுல் அவருடைய கணக்கு என்ன? ஏன்னா ராகுல் அவர்களுடைய கணக்கு 2009-10 ராகுல் ஃபார்முலா அப்படின்னு வந்ததை பார்த்தோம். அது அவர் பேப்பர் கிழிச்சு போட்டதுல, அந்த பில்லை கிழிச்சு போட்டதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அப்பவே சென்ட்ரிக் ஆச்சு. அப்பவேல இருந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து அவருடைய ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஏதாவது அன்செட்டில்டா இருக்கும், தேசிய அளவிலேயும் இருக்கும். ஸோ கூட்டணி நம்பி போக வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் இருந்தது. இப்போ இன்னும் லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் கரெக்டா 3 வருஷம் இப்ப இருக்கிற நேரத்துல இருந்து இருக்கிறது. அப்படி இருக்க ராகுலுடைய கணக்கு திமுக இருந்து டிவிகேக்கு ஜெனரேஷனல் ஷிஃப்ட், அலைன் ஷிஃப்ட் தான். இது ஜெனரேஷன் ஷிஃப்ட்னு புரிஞ்சுக்கலாமா? கட்டாயமா ஜெனரேஷன் ஷிஃப்ட்னு புரிஞ்சுக்கணும். ஏன் காரணம் அப்படின்னா, எப்படி மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் வந்து 2-3 பிரிவா இருக்கிறாங்க, 2 ஸ்டாண்ட் தெளிவா இருக்கிறாங்களோ அது மாதிரி வந்து டெல்லியிலும் அப்படி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். ராகுல் காந்தி ஒரு புதிய முயற்சியை ஏற்படுத்த விரும்புகிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, டிஎம்கே கூட போனா சீட்டு உத்தரவாதம், ஆனால் டிவிக்கு கூட போனால் கட்சி வளர்ச்சி அடையும், நமக்கு வந்து ஃபியூச்சருக்கான ஒரு பிளான் கிடைக்கும். எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்சி கட்சி வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம், வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு, ஓட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் எங்கே ரிஸ்க் எடுக்கணும்? நீங்கள் கூட 3 வருஷம் நமக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குங்கனால திஸ் குட் பி த ரைட் டைம் டு டேக் எ ரிஸ்க். ராஜீவ்காந்தி காலத்துக்கு பிறகு, மூப்பனார் காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி கட்சியை பலப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முயற்சி இல்லாமலே போயிடுச்சு. அது வந்து நரசிம்மராவ் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பே வேண்டாம், அது வந்து சூடு போட்டுக்கிட்ட கதை தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த 2014 தான் வேற வழி இல்லாமல், 12 வருஷம் முன்னாடி வேற வழி இல்லாமல் தனித்து நின்னாங்க. ஆனால் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, 5% வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மினிமம் கேரண்டியா ஒன்று தெரியும். தனித்து போட்டி எக்ஸாக்ட்லி யாருமே இல்லாம நம்ம வந்து நாங்கள் தனியா போட 2014 எங்களுக்கு வந்து ஒரு 5% ஓட்டு இருக்குங்க, கடும் அதிருப்திக்கு அப்புறமும் ஆமா அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து நம்ம எங்க இருக்கோங்க தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் கூடி இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாங்கிற தனி கணக்கு. அப்போ நம்ம வந்து இந்த 5 வந்து கூட்டணும் அப்படின்னா நாம இது மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது திரு ராகுல் காந்தியுடைய நினைப்பு. ஆனால் வந்து சீனியர்ஸா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அண்ட் சோனியா காந்தி அவருடைய விருப்பம் வந்து நமக்கு எதுக்கு தேவையில்லாம சேஃப் போட்டு தான் செயிலிங்க்கு நல்லது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. நம்ம வந்து அலையில வந்தா நம்ம வீரன் ஆயிரலாம், நம்ம வந்து அப்படி போலாம் அப்படிங்கிறலாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து ஊர் போய் சேர்ந்தா போதுங்கிற இடத்துல அவங்க நினைக்கிறாங்க. இந்த 2 ஸ்பிளிட் தான். பட் ராகுல் காந்தி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசலை சொல்லுவார், மாட்டாங்கன்னா பின்னாடி கையை கட்டி நடந்துருவார், அவ்வளவுதான். அதற்கு மேல வந்து டக்குன்னு வந்து அப்படி ரிபல் பண்றதோ சண்டை போடுறதோ அல்லது அழுத்தி சொல்றதோ கிடையாது. ஈவன் தோ காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி மேல தான் முதலீடு பண்ணியிருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனாலும் பிரியங்கா காந்தி வரணும், ராபர்ட் வெத்ரா வந்தாலும் வருவாரு, நம்ம வந்து மல்லிகார்ஜுன கார்கேவை தலைவரா போடுவோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்ன 100% அவர் மேல அந்த பாரத்தை இறக்கல அல்லது அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கல. ராகுல் காந்தி தான் ஃபியூச்சர் ஆஃப் காங்கிரஸ், நோ டவுட். பட் ராகுல் காந்தி நம்பி 100% கொடுக்காம அவங்களுக்கு அந்த டைலமா இருக்கு. இன்னும் 8 வந்து அவர், ஏன்னா நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், ராகுல் காந்தி தான் எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ்ல, ராஜீவ் காந்தி கூட இல்லை, ராகுல் காந்தி தான். அது இந்திரா காந்திக்கு பிறகுன்னு சொல்லலாம். இந்திரா காந்தி தான் தனியார் மயமாக்கி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு குடும்பத்தில் முற்றுகை பண்ணது வந்து இந்திரா காந்தி தான். அது ராஜீவ் காந்தி அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு. ராகுல் காந்தி தான் முதல் முறையாக இதில் டெமோக்ரஸியை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும்னு ட்ரை பண்ணவர். அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது ராவ் அவர்கள் தலைமையில் தேர்தல் ஆணையமாகவே ஒன்று அமைச்சு கடுமையாக வந்து இது பண்ணாங்க. நம்ம வந்து நிறைய பேர் வந்து அந்த இளைஞர்கள் வந்து உருவானதே வந்து அந்த இடத்துல இளைஞர்கள் காங்கிரஸ்க்கு ஒன்று உருவானதே. அதிலேயே சிதம்பரம் கோஷ்டி, தங்கபால் கோஷ்டி அவங்கவுங்க எல்லாம் இருந்தாலும் இளைஞர்களை உருவாக்கி ஒரு ஜனநாயகபூர்வ டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடத்தினார். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு 2014 தோல்வி அடைஞ்சதுக்கு நானே பொறுப்புன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணார். இதெல்லாம் காங்கிரஸ் உடைய கல்ச்சர்ல ரீசன்ட் டேஸ்ல பார்க்க முடியாது. மன்னிக்கணும் 2019 வந்து 19 இல்ல 14 வைஸ் பிரசிடென்ட், 19 நேஷனல் பிரசிடென்டா 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு வந்து, ஆமா 19 வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து இல்ல நான் தான் பொறுப்பெடுக்கிறேன், நான் வந்து தனித்து விடப்பட்டேன், என்னை யாருமே சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் கூட ஆதரவு தெரிவிச்சது. எல்லாருமே வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பொறுப்பெடுத்தார். அந்த பொறுப்பெடுக்கிறதுங்கிறது வந்து காங்கிரஸ்ல இல்ல. அவங்க வந்து காங்கிரஸ் உடைய ஒரு குடும்பத்துல போனனால என்ன ஆகும் அப்படின்னா, ஜெயிச்சா நாங்க பொறுப்பு, தோத்தா நீங்க பொறுப்பு அப்படிங்கிறது. ராகுல் வந்து வித்தியாசப்படுறார். அப்ப அந்த அடுத்த தலைமுறையில வந்து இவருடைய தாட் வேறையாகவும், மல்லிகார்ஜுன கார்கே அண்ட் சோனியாவுடைய பார்வை வேறையா இருக்கு. அதனால சீனியர்கள் சொல்வது நினைக்கக்கூடிய ராகுல் காந்தி கணக்கு என்னன்னா, நாம கட்சியை வளர்க்கணும்னா தாவேக்கா கூட போனா தான் சரி வரும். அதான் கட்சியை வளர்க்கறதுக்கான வழி.
அவரும் அவருடைய அட்வைசர்களும் அதை தான் சொல்றாங்க. நம்ம 2029 என்ன பண்ண போறோங்கிறத நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். வி ஹேவ் ஹியூஜ் டைம். நமக்கு வந்து இப்போ அவசரம் இல்லை. நம்ம பார்த்தா 2024 பிளவுபட்டு கிடந்த அதிமுக பாஜக வந்து 2025 சேர்ந்துட்டாங்க 26க்கு. அது மாதிரி நாளைக்கு நம்ம சேர்ந்துக்கலாம். 2016 மக்கள் நல கூட்டணி வச்சவங்க 2017 திமுக கூட்டணி வந்துட்டாங்க. ஸோ வந்து அடுத்த எலெக்ஷன் மாறுறதுக்கு நம்ம வந்து ஒன்றும் தயங்க வேண்டிய கூச்சப்படணும். ஸோ 2029 நமக்கு பார்லிமெண்ட் முக்கியம். நம்ம வீக்கெண்ட் 2026 மே மாசமே புது கூட்டணி அமைச்சுக்கலாம். ரைட், எலெக்ஷன் முடிஞ்ச போது அப்படிங்கிறது ராகுல் காந்தியோட கணக்கா இருக்கு. பட் இல்ல இந்த எலெக்ஷன் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறது சோனியா காந்தி கணக்கா இருக்கு. இதான் அந்த கணக்கு என்னங்கிறது கணக்கு. இதுல ராகுல் அவருடைய கணக்குல வந்து டிவிக்கு கூட வந்தா தமிழ்நாட்டுல நமக்கு வந்து ஒரு நிறைய சீட்ஸ் கிடைக்கும், நம்ம ஆட்சியில பங்கு கிடைக்கும், கட்சி வளரலாம், ஆட்சி இப்படி காட்டியும் கட்சி வளரலாம், ஒரு புது பிளட், யங் பிளட் நம்ம மொமெண்டம்ல கேரி ஆகலாம், ஆன்டி இன்கம்பன்சி நம்ம தலையில சுமக்க தேவையில்லை, இது போன்ற கணக்குகள் மட்டும் இருக்குமா? பாண்டிச்சேரி கேரளா இருக்கக்கூடிய ரிப்பிள் எஃபெக்ட்ஸையும் கணக்குல வச்சு பண்றாங்களா? அதெல்லாம் வந்து வேல்யூ அடிஷன் தான். அவர்களுக்கு முதல் கணக்கு அதுல இல்ல. அவங்களுக்கு வந்து என்ன, புதுச்சேரியில் நீங்க வேற வேற ஈக்குவேஷன்ஸ் நீங்க பண்ணிக்க முடியும். கர்ணா பின்னான்னு போட்டு வச்சுட்டு யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு நம்ம ஒரு 5 எம்எல்ஏ கூட முதலமைச்சர் ஆகலாம். அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய கணக்கு இருக்கு. பாஜக அந்த மாதிரி பார்வை தான் இருக்கு. ரங்கசாமி அவர்கள் அந்த பார்வை தான் இருக்கிறார். நம்ம நிறைய கொலாபரேட் போயிட்டு இருக்கு. அது வேற கணக்கு. கேரளாவில் இப்போதைக்கு அதில் வந்து தொட முடியாதுங்கிற நிலைமை தான் வந்துருச்சு. அங்கே வந்து இவங்க ஏதாவது பண்ணாலே தவிர வர முடியாது. பாஜகவும் காங்கிரஸும் சமாளவில் பிரிக்கிறதுனால மீண்டும் கம்யூனிஸ்டுகளே வந்திருக்க 3ஆம் முறை வந்திருக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. அங்கே லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் நடந்திருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து எமர்ஜ் ஆகுது. காங்கிரஸுக்கு வந்து நல்ல செல்வாக்கு கூட இருக்குது. அப்போ காங்கிரஸோட செல்வாக்கு வீழ்ச்சியும் பாஜகவுடைய எழுச்சியும் திரும்ப இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து திரு விஜயை வச்சுக்கிட்டு புதுச்சேரியில், விஜயை வச்சுக்கிட்டு கேரளாங்கிறது ஒரு வேல்யூ அடிஷன் தான். ஆனால் அது மெயின் இல்லை. நமக்கு உங்க மெயின் பேப்பர்லங்கிறது தமிழ்நாடு தான். இன்னைக்கு அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அதிகமான எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்தியாவிலே இந்திய கூட்டணியை தக்க வச்சிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற எங்கேயுமே வந்து அங்கதான் அடுத்து வரேன். ஏன் அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் வரும்போது டிவிகே கூட கூட்டணி ஷிஃப்ட் அப்படின்னா இந்தி கூட்டணியினுடைய நிலை என்ன ஆகும்? ஏன்னா ஆர்ஜேடி ஆல்ரெடி ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நீங்க சீட்டே தெரியல, நான் அதுக்கு இந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜி இந்த தேர்தலே கூட சேர்ப்பாங்களான்னு தெரியாது. ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஒதுக்கி வச்சிருக்காங்க. பிஎம்சி தேர்தல இருந்து, உள்ளாட்சி தேர்தல இருந்து மகாராஷ்டிரால பார்த்தோம்னா உத்தவ் தனியா இருக்காரு. என்சிபி வந்து அஜித் பவார் கூடயே சேர்த்தரலாமான்னு சரத்பவார் முடிவுல இருக்காரு. அது மாதிரி ஒரு கணக்கு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் நீங்க சொன்னது போல ரொம்ப நாளா இருப்பது 2019 யாருமே பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாத போது பிரதமர் வேட்பாளர்னு ராகுல் காந்தி அவர்களை சொன்னது திரு ஸ்டாலின் அவர்கள். பிரதர்ன்றாங்க, ஏறி குச்சி டிவைடரை கிராஸ் பண்ணி போயெல்லாம் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது போல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அது மாறுவதற்கு ரிஸ்க் எடுப்பாங்களா? திமுகவுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் திமுகவா இருக்குமா காங்கிரஸா இருக்குமா? திமுக. அப்ப காங்கிரஸோட முதல் ப்ரிஃபரன்ஸ் எதுவா இருக்கணும்? தேசிய லெவல்ல திமுக அலையன்ஸ்ன்றது அவங்களுக்கு முக்கியம். அது வந்து அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். 2029 அதை பார்த்துக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் 2026 மே மாசமே திரும்ப கூட்டணி அமைச்சுக்கலாம். ஒன்னும் கெட்டு போல. யார் தடுக்க போறா, யார் உங்களுக்கு எடுக்க போறா? நான் உங்களுக்கு தான் உதாரணம் சொன்னேன், அதிமுக உதாரணம் சொன்னேன், மக்கள் நல கூட்டணி உதாரணம் சொன்னேன். ஸோ அது வந்து தட்ஸ் நாட் கோயிங் டு பி a ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னன்னா 2026 நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? கட்சியோடைய வளர்ச்சியா, கட்சியோட சீட்டா உள்ளது. இந்தி கூட்டணிங்கிறது செகண்டரி தான். அவங்களுக்கு காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட். அவங்க போது நம்முடைய கட்சியை உருப்புறதுக்கான வழியை காணுங்கும் போது நீங்க சொன்ன போல டெல்லியில, வெஸ்ட் பெங்கால்ல, கேரளால, கோவால, அது மாதிரி இன்னும் மகாராஷ்டிரால கூட வந்து எங்கேயுமே வந்து இந்தி கூட்டணிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. சிவசேனாலாம் கண்ணாபண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து இந்தி கூட்டணிங்கிறத காப்பாற்றணுமாங்கிற செகண்டரி. அது வந்து இந்த யூபிஏ மாதிரி இன்னொரு இந்தியன் வச்ச மாதிரி இப்போ இன்னொரு பேலன்ஸ் நாளைக்கு பேர் வச்சுக்கலாம். ஸோ யூபிஏ 1-2 ஒன்று இருந்துச்சு. அப்புறம் வந்து யூபிஐ இல்லைன்ட்டு இந்தியன் ஒன்று வந்துச்சு. அது மாதிரி நாளைக்கு இன்னொரு பேர் வச்சுட்டு புதிய அலைன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். அது வந்து பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னா காங்கிரஸ் கட்சியோட சரிவலுக்கு சிறப்பு என்ன, மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தல என்ன, வலுப்படுத்தல என்ன, அது மத்தியில் ஆட்சி அமைக்க கொடுக்க போறது இல்லை. இதுதான் திரு ராகுல் காந்தியோட எண்ணம். அப்போ மத்தியில் ஒரு கூட்டணி வேணும் அப்படிங்கிறது ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து இந்த முறை 2024 பிரதமர் வேட்பாளரை கூட யாரும் அறிவிக்க தயங்க. 2019 திமுக அறிவிச்சுன்னு சொன்னீங்க. 2024 யாருமே அறிவிக்கங்களை பார்க்கணும். அப்ப என்னன்னா காங்கிரஸ் கட்சி பிரதமர் ஆகுதா இல்லையாங்கிறது வேற. பிரதமர் வேட்பாளர் கூட அறிவிக்க முடியாத ஒரு மோசமான நிலைமைக்கு போகுது. அறிவிச்சா நம்ம மற்றவங்க எல்லாம் கோச்சுக்கிடுவாங்க நிலைமைக்கு போகுதுங்கிற பாக்குறோம். கூட்டணியில் இருந்த திரு நிதிஷ்குமார் வந்து வெளியேறி போயிட்டார். அவர் தான் கன்வீனரா இருந்தவர். வந்து நவீன் பட்நாயக் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனவர் வந்து கிளம்பி போயிட்டாருங்கிற பாக்குறோம். அமைச்சதே அவர் தான். முதல் கூட்டம் பாட்னால தான் நடந்தது. அதனால வந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா அவர்களுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீட்டுன்னு ஆசைப்பட்டு நம்ம வேல்யூ குறைச்சிக்கிட்டே போகிறோம். அப்போ நம்ம முதல்ல வேல்யூவில் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ நமக்கு வந்து 2026 தாவேகா கூட போனால் சீட்டு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் வேல்யூ கூடும்.
டிஎம்கே கூட போனா சீட்டு கிடைக்கும், அது நமக்கு வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் வேல்யூ கிடைக்காது, மதிப்பு இல்லாத ஒரு செகண்டரி பார்ட்னராக தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்காக இருக்கு. அப்போ டிஎம்கே தன்னுடைய கட்சியை வளர்த்துக்கிட்டே போயிடுச்சு, காங்கிரஸ் கட்சி வளர்றதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது அவங்களுடைய கணக்கு. அப்போ இந்தி கூட்டணிங்கிறது ஏற்கனவே எங்கேயுமே இல்லை. நம்முடைய நெல்லையில் நடந்த திசையின் நாளில் வந்து பேராசிரியர் சீனிவாசன் சொன்னார், இந்தியா முழுக்க வந்து இந்தி கூட்டணிக்குள்ள தான் போட்டி. கேரளாவில் வந்து இந்தி கூட்டணிக்கும் போட்டி, வெஸ்ட் பெங்காலில் இந்தி கூட்டணிக்கு போட்டி, டெல்லியில் இந்தி கூட்டணி தான் போட்டிட்டாங்க. இப்படின்னு மாறி மாறி வந்து எல்லாரும் அவங்களுக்குள்ளே இந்தி கூட்டணி ஒன்று வச்சிருந்தாங்க, அவங்களே மாறி மாறி சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அதான் கணக்கு, அதான் ஃபேக்சுவலாக சொன்னார். ஸோ இந்தி கூட்டணிங்கிறது எங்கேயுமே இல்லை, அது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டா தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி முதல்ல காங்கிரஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதான் முதல்ல சொல்லுங்க. முதல்ல திமுக வேணுமா இந்தி கூட்டணி வேணுமா, திமுக என்ன சொல்லும்? திமுக அதை தான் காங்கிரஸ் நாம சொல்லணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட பவர். ஸோ ராகுல் காந்தி வந்து இந்தி கூட்டணி அப்புறம் பார்ப்போம், முதல்ல நம்ம கட்சியை பார்ப்போன்றாங்க. இந்த பெருந்தலைகள் இவங்கெல்லாம் வந்து அந்த பதவியை பார்த்து அங்கே பார்த்து பழக்கத்தை ஏற்படுத்தி பண்ணிட்டு போகிறவங்கலாம் வந்து நமக்கு வந்து இந்தி கூட்டணி போயிடும், திமுக போயிடுச்சு நம்ம கேட்குற நாதி இல்லாமல் போயிருன்றாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன பயம் வந்தால் தான் ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு அந்த ஃபியர் ஃபேக்டரில் வந்து கொஞ்சம் கடுமையாக வேலை பார்ப்போம். அந்த பயம் வந்து காங்கிரஸ் வேணும்னு காங்கிரஸோட இளம் தலைமுறை வந்து இளங்கன்று பயமறியா சொல்லுவாங்க, அது விரும்புகிறது. அதோடைய முந்தைய தலைமுறை வந்து அதெல்லாம் வேண்டாங்க, காலம் போன காலத்தில் மக்கள் அதுக்கு இருந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தி கூட்டணி நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டிலும் இல்லாமல் போயிட்டா ஒன்றும் இழப்பு ஏற்படுத்த போகிறல, அது திரும்ப இன்னொரு பேரில் 2026 தேர்தலுக்கு பிறகே கூட கொண்டு வந்துக்க முடியும். ஓகே, இதுல வந்து நீங்க சொன்னது போலவே ஒரு சீட் இருந்தது. பட் காங்கிரஸோடைய சீட்டு கணக்கு திமுகவுடன் நீங்க சொன்னது போல 40 சீட்டு கூட்டணியில் ஆட்சியில் பங்கு 40 சீட் அப்படின்றது காங்கிரஸோடைய டிமாண்ட் அப்படின்றது இன்றைய ஸ்கூப். அப்படி இருக்க தாவேக்காவுடன் எது மாதிரி நகர்வுகள், எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்? திமுக கூட 40 கேட்கறாங்க. கடந்த முறை பார்க்கணும்னா 25 சீட்டு திமுக காங்கிரஸ் வாங்கினது, திமுக கூட்டணியில 18 ஜெயிச்சாங்க. பிரில்லியன் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது. அது போன்ற பிரில்லியன் ஸ்ட்ரைக் ரேட் நாட்டில் வேற எந்த இடத்துலையும் வந்து காங்கிரஸுக்கு கிடையாது. பஞ்சாப் மேபி ஒரு காலத்தில் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட்டை விட்டுட்டு 40 சீட்டு ஆட்சியில் பங்குன்றது பெட்டர் டீலா, ஃபேர் டீலா இப்ப தெரியலாம். ஒருவேளை தரல அப்படின்னா தாவேகா கூட்டணிக்கு என்ன டீல்ல போனா அவங்களுக்கு நல்லது? தாவேக்கா எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இவங்க கேட்குற 40 அங்கே ஒரு 60 சீட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி 63 நாயன்மார்கள் மாதிரி சீட்டு கொடுக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2011 மாதிரி இருப்போது. ஆமாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அது கூட அதோட மோசமாக கூட ஆகலாம். அது வேற விஷயம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தாவேக்கா கூட போனால் இவர்களுக்கு சீட் கன்வர்ஷன் என்ன ஸ்ட்ரைக் ரேட்டில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தட் இஸ் இன்டெல் டிஃபரன்ஸ். ஆனால் கட்சிக்கு ஒரு இளமை துடிப்பு ஒன்று கிடைக்கும், அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜோஸ் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு காங்கிரஸோடைய ஆவரேஜ் ஏஜ் 55 ஆயிடுச்சு. தமிழ்நாட்டு காங்கிரஸுடைய சராசரி வயது 55 வயது கீழே உங்களால் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்க முடியாது, தொண்டர்களை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி போயிடுச்சு. நம்ம பார்க்கணும், தாவேக்கா உள்பட பல கட்சிகள் அண்ணாமலை பின்னாடி சீமான் பின்னாடிலாம் இளைய தலைமுறை இப்பெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா விஜயகாந்துக்கு பிறகு வந்து தொடர்ந்து இளைஞர்கள் அந்த பக்கம் போறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அடுத்த தலைமுறையிலே தலைவர்கள் உருவாகலை அப்படின்னா எப்படி ஒரு கல்யாணம் முடியலங்கிறதுக்காக வந்து ராகுல் காந்தி இளைஞர்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்கு நடந்துட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய சராசரி வயதே 55 ஆச்சு தமிழ்நாட்டில். அப்போ அடுத்த தலைமுறையில் ஒரு 25ல் ஒரு 30ல் ஒரு 35 ஆள் வேணும் அப்படிங்கிற நிலைமையே அங்கே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன தொண்டர்களும் இல்லைங்கிற பார்க்கறதுனால அவங்களுக்கு இப்போ என்ன வேணுங்கிறது தான் கேள்வி. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 40 சீட்டு ஆட்சியில் பங்கு அப்படின்னா, ஆட்சியில் பங்குன்னு கிடைச்சதுன்னா ஒரு 4-5 அமைச்சர்கள் கிடைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு சுற்றி ஒரு கட்சி வளரும். நம்ம வந்து இப்போ குறுந்தலைவர்கள் இருக்க திமுக வளர்த்து யாருன்னா குறுநில மன்னர்கள் தான். ஒரு நேரு, ஒரு ஏவவேலு, ஒரு அழகிரி, ஒரு வீரபாண்டியாரமும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் இருந்தாங்க. ஐபிரிசாமி, திண்டுக்கல் பெரியசாமி அப்படின்னு ஒவ்வொருத்தர் இருக்கும்போது அவரவர்கள் தங்களுடைய கட்சி அங்கே வளப்படுத்த நினைப்பாங்க, தங்களுடைய செல்வாக்கு வளர்க்க நினைப்பாங்க, கூடுதலாக கட்சியும் சேர்ந்து வளரும். அப்படி அப்போ இங்கே வந்து காங்கிரஸில் கோஷ்டி தலைவர்கள் இருக்கிறாங்களே தவிர குறுநில மன்னர்கள் இல்லை. ஏன்னா வருமானம் இருந்தால் யார் வசூல் பண்ண முடியுமோ அவர்கள் தான் மன்னர்கள். அப்போ இவங்களை வசூல் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாது. திமுக என்ன பண்ணிருச்சு பிரில்லியண்டா அப்படின்னா, காங்கிரஸ்ல சிலரை கவனிச்சா போதும் மொத்த காங்கிரஸையும் தூக்கிடலாம். ஸோ காங்கிரஸ் எல்லாரையும் கவனிக்கல. எல்லாரும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கீங்க, எத்தனை நிர்வாகிகள் இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு 4 பேரை என் பாக்கெட்ல வச்சிருக்கேன், அவங்க பாக்கெட்டை நான் பாத்துக்கிறேன். டிசிஷன் மேக்கர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்க வந்து அது ஒரு அப்புறம் டிசிஷன் மேக்கர். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் என் பாக்கெட்ல இருக்கு, அவங்க பாக்கெட்ல இருக்கு, நாங்க பார்த்துட்டு ஓம் பணம் அது ஏன் பணம், ஏன் பணம் அது ஓம் பணம் அப்படின்னு அவங்க சொல்லி அங்கே கொண்டு ஒரு டீல் வரும்போது அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா போய் நிற்குது. அப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப அந்த இளைய தலைமுறை என்ன சொல்லுது அப்படின்னா, அப்ப ஆட்சியில பங்கு கேட்போம். ஆட்சியில் பங்கு கேட்டா அந்த அமைச்சர்ல பதவியில் வர்றவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம சில விஷயங்களை செய்ய முடியும். இதை நாங்க செஞ்சோம் கிளைம் பண்ணிக்கணும். உங்களுக்கு நினைவில் இருக்கும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நான் தான் சிகரெட் பாக்கெட்ல வந்து இந்த 40% நான் தடை கொண்டு வந்தேன், நான் தான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தேன், நான் தான் ஆஷா திட்டத்தை கொண்டு வந்தேன் சொல்லுவாங்க. டிஎம்கேல வந்து நாங்க தான் அந்த தங்க நாற்கர சாலையை போட்டோம். டிஆர் பால் அமைச்சராக இருந்தனால சொல்ல அது எல்லாமே பிஜேபி கிரெடிட் கொடுக்கணும்னாலும் அந்த துறையை அவர்கள் வைத்ததுனால நாங்க பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க.
அப்போ வந்து அந்த மாதிரி வந்து திமுக வந்து கூட்டணியா வந்து காங்கிரஸ் ஒரு ஆட்சி பங்கு வச்சது அப்படின்னா ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சு அப்ப நாங்க இதை செஞ்சோம்னு சில அமைச்சர்கள் சொல்ல முடியும். ஆஃப்டர் லாங் கேப் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும், அது வந்து கட்சி ஆபீஸா வளர்க்கறதுக்கு உதவுங்கிறது அவங்களுடைய பாயிண்டா இருக்கு. ஆனா வந்து திமுக அதை கொடுக்குமாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கலைஞர் அவர்கள் தங்கபால்ட்ட வந்து எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டியா அப்படின்னே கோச்சுக்கிட்டார் மேடையிலே. ஆமா, மேடையில். அப்போ வந்து இனிமேல் அது சாத்தியப்படுமாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. 40 சீட் வேணா சாத்தியப்படலாம். ஸோ காங்கிரஸ் ஒரு சீட் கணக்கு, ஆட்சியில் பங்கு 40 சீட். அது எப்படி போய் முடியலாம்னா 40 சீட் ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு போய் முடியலாம். இது வந்து ஃபைனலா இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுக்கே வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நமக்கு கேள்வி வரும்போதே லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து 188 சீட்ல நின்னுச்சு அவுட் ஆஃப் 234. இதுல ஒரு 6 சீட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை 180 சீட்ல வந்து டிஎம்கே நிக்காது. 180 நிக்கவே நிக்காது. 125 வாங்கினாங்க காங்கிரஸ். 175க்கு மேல அவங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்பு குறைவு. திமுக இந்த முறை 175க்கு மேல போட்டியிடறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன போல ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாமே சீட் கேட்டிருக்காங்க கூடுதலா. அவங்களுக்கு 2 கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுக்காம நீங்க 6 தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. போன முறை 15 கோடி வாங்கிட்டீங்க, இந்த முறை 25 கோடி வாங்கிக்கணும்னு சொல்ல முடியாது. 2 சீட்டாவது நீங்க கூட கொடுத்தாகணும். ஸோ அங்க 2 மதிமுகவுக்கு கூட கொடுக்காட்டாலும் சொந்த சின்னமாவது கொடுத்தாகணும். கமலஹாசன் உள்ள வரும்போது அந்த 6 பட்டியலையா சேர்த்தாலும் 6 கிடையாது 4ன்னா அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனால் அவர் எல்லா வருத்தத்தையும் தாங்க தயாரா இருக்காருங்கிற வேற விஷயம். பட் அது வருத்தமா இருக்கும். தேமுதிகவுக்கும் டாக்டர் ராமதாஸும் கூட அவங்க தூண்டில் போட்டு இருக்காங்க. அப்போ வந்து தேமுதிக வரல, ஆனால் டாக்டர் ராமதாஸ் வராரு, அன்புமணி சேர்ந்து இருக்க முடியாது, அன்புமணிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாருன்னு. ஏன்னா அவங்க வந்து டாக்டர் ஐயாட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்ரீகாந்திட்ட பேசினாலே போதுங்கிற இடத்துல இருக்கிறாங்க டிஎம்கே. அப்போ அந்த இடத்துல அவங்க பேசி ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி டாக்டர் ஐயாவை கூப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து 3 சீட் 5 சீட் கொடுக்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ அந்த நிர்பந்தம் இருக்கிறனால திமுகவே 175 மேல போட்டியிடாது. அப்ப காங்கிரஸ் வந்து 175 டவுட்டா இருக்குமே சார். இல்ல அதுதான் சொல்ல 175க்கு மேல கிடையாது. கடந்த முறை வந்து 188 25 காங்கிரஸ், இவங்களே 40 ஆகும்போது இதுலயே இவங்களே 40 நான் சொல்லல, அதான் சொல்ல நான் வந்து இல்ல அந்த எப்படி இவங்க பேர் எங்கவும் கேட்பாங்கல்ல. இல்ல அதான் அவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே வந்து 8 செட்டில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அது ஒரு செட்டில் பண்ணலாம். நான் வந்து ஆளுக்கு 8 கொடுத்துருங்க அப்படின்னு வந்து செட்டில் பண்ணலாம். மதிமுகவுக்கு சொந்த சின்னம் கொடுத்துருங்க, மற்ற 3 கட்சிக்கு வந்து 2 சீட்டு கூட கொடுத்துருங்க, இல்லாட்டி வந்து 2 கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டு கூட. ஏன்னா விசிகா வந்து மற்ற எல்லாரோட நான் வசதின்னு காட்ட விரும்புறாங்க அவங்க வந்து. அதனால வந்து விசிகாக்கு 8, 2 கம்யூனிஸ்டுக்கு வந்து 7, மதிமுகவுக்கு சொந்த சின்னம். அப்ப இந்த இடத்துல அவங்க எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கமலஹாசன் சாரும் ஒன்றும் கவலைப்பட மாட்டார், ஒரு 5 சீட்டை பெருங்கோருமா நினைப்பார். ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் வந்தாருன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட சீட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா அன்புமணிக்கு இங்க எவ்வளவு சீட் கொடுக்குறாங்க, அதோட ஒரு சீட் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஆனால் அது கிடைக்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால டாக்டர் ராமதாஸும் என்டிஏல ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த ஸ்பேஸ்லாம் கொடுப்பாங்க. பட் வந்து திமுக வந்து இந்த சேலஞ்ச் இருக்கனால காங்கிரஸுக்கு 40ன்னு முடியாட்டா கூட 25க்கு மேல கொடுத்தே ஆகணும். அது வந்து 30 நிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆட்சியில் பங்கு 40ன்னு 2 வைக்கிறாங்க. அதில் அந்த ஆட்சியில் பங்குங்கிறது அவங்க விட்டு கொடுத்துட்டு இந்த கணக்கில் வரலாம், இல்லை இதை விட்டு கொடுத்துட்டு ஆட்சியில் பங்கு வரலாம். ஏதாவது ஒன்று அந்த எதர் ஒன்று நினைப்பாங்க. அப்போ 25ங்கிற ஒரு பேச்சு 28 மட்டும் ஆக்கிக்கங்க, ஆனால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்னைக்கு போகிற நிலைமையை பார்த்தா திமுக வந்து ஒருவேளை வென்றால், திமுக எந்த கட்சி வென்றாலும் தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறது இன்னைக்கு நிலைமையில தெரியுது. நம்ம தான் இந்த அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, இந்த அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிற அந்த ஷஃப்லிங் எங்க நடக்குன்னு ஒரு குளறுபடியான நிலைமை இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வந்து அதை அணியாக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர தனியாக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அதனால இவங்க என்ன ஆட்சியில பங்கு இல்லாட்டி 40 சீட்ஸ் இதுல ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னா இவங்க வந்து அழுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல காங்கிரஸ் அப்படின்றத தாண்டி தாவேக்காவிற்கு என்ன லாபம்? திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில சேர்ந்ததற்கு பெரிய லாபம் அப்படின்ற அளவுக்கு கொண்டாடப்பட்டது, ஏர்போர்ட்ல எப்பேற்பட்ட வரவேற்பு கிடைத்ததுன்றத பார்த்தோம். காங்கிரஸே வந்துட்டா, ராகுல் காந்தியே என்டோர்ஸ்மெண்ட் பண்ணிட்டா. காங்கிரஸ் வந்துருச்சுன்னு தாவேக்காவுடைய அரசியல் வாழ்க்கையில அதை போல ஒரு அற்புதமான ஒரு மைல்கல் வேற எதுவுமே இருக்க முடியாது. அது வந்து அவர் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பொலிட்டிக்கல் என்டார்ஸ்மெண்டா நம்ம பார்க்க முடியும். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அகில இந்திய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து திரு விஜயுடைய மேடை அலங்கரிக்க, விஜய் கூடவே இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் வர வந்து நிற்கிறங்கும் போது அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் என்டார்ஸ்மெண்டா இருக்கும். அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா காங்கிரஸ் வந்தா தான் தாவேக்கா கூட கூட்டணியே. அவர் மலேசியால வந்து சொல்லியிருக்காரு, நான் அணியா வருவேனா தனியா வருவேனா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. நான் வந்து அணியா வராம எப்படிங்க இருக்க முடியும், கட்டாயம் நான் அணியா தான் நாங்கள் வருவேன், நீங்க தான் எங்கள் அணி சொன்னார். திரு விஜயகாந்த் சொன்னா அதே தான், நான் வந்து வேற யாரோட கூட்டணி வைக்கல, நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னார். அதே தான் சொன்னார். அப்போ வந்து அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் கடைசியில் சொல்றேன், வாய்ப்புகள் கடைசியில் என்ன வாய்ப்பு முடியுங்கிற நான் கடைசியில் சொல்றேன். அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவருக்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். நம்ம ஏற்கனவே சொன்ன போல
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ திரு ஓபிஎஸ்ஓ மற்ற பெருமக்களோ வந்தால் கூட அது ஒரு 2% வாக்குகளை அதிகபட்சமாக கூட்டுறதுக்கும், ஆமா அது ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு கணக்கும் வரும், மக்களான கூட்டணி இந்த மாதிரி ஒரு கூட்டணிங்கிற கணக்கில் இருக்குமே தவிர அது வந்து ஒரு அப்படின்னு ஒரு ஃபேக்டரை கொண்டு வராது. ஆனா காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அப்பயும் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு உத்தரவாதம் சொல்லவே முடியாது, கேரண்டியா எதிர்கட்சி ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவாங்க. ரிசல்ட் எப்படினாலும் போய் நிக்கலாம். மக்கள் மத்தியில முதல் முறையாக ஒரு வலுவான மும்முனை போட்டிங்கிறது அமையும். தாவேகா, காங்கிரஸ், டிடிவி, ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு இங்க விடுதலை சிறுத்தைகள் 2 கட்சியில் யாரா கொடுத்து வரலாம், அந்த மாதிரி டாக்டர் ராமதாஸ் சீனியர், இதை மாதிரி ஒன்று வரும்போது இது உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸா இருக்கே அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் பில்டிங்ல பெரிய அளவு. அது எப்ப நடக்கும்னா காங்கிரஸ் வந்தால் மட்டும்தான் நடக்கும். காங்கிரஸ் அல்லாமல் இவர்கள் யார் வந்தாலும் அந்த ஆமா அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல நிற்கும். அதுதான் அப்ப வந்து இதுல வந்து பெரிய லாபம் ஜாக்பாட் யாருக்கு கிடைக்குன்னா தாவேகாவுக்கு தான். ஆனா காங்கிரஸ் வந்தா தான். காங்கிரஸ் வரலன்னா அது வந்து அதே இடத்துல எங்க இருந்தாங்களோ அங்கே தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், திரு செங்கோட்டையன் வந்த உடனே தாவேகாவுடைய ஓட்டு வங்கி 35 மாறிடுச்சு. அவங்க 10ல இருந்து 12, 15, 20 அப்படின்னு ஒவ்வொரு நம்பர் சொல்லிருக்காங்களே. யாராவது ஒருத்தர் செங்கோட்டையன் உள்ள வந்துட்டாரு, இப்போ ஓட் பர்சன்ட் 35 சொல்லட்டும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன திரு செங்கோட்டையனுடைய வருகை தாவேகாவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை உத்தரவாதப்படுத்துறதுக்கும் உறுதிப்படுத்துறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா உதவுமே தவிர ஓட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவாது. ஒரிஜினா தாவேகா வெளியேறினார், 10% ஓட்டு வெளியே போயிருச்சு, அது கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கிற வாக்கை உத்தரவாதப்படுத்துறதுக்கு உதவுவார்களே தவிர அவர்கள் வந்து வாக்குகளை அதிகரிக்கிறதுக்கு உதவ மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் அந்த ஓட்டு விஜய்க்கு. அது விஜய் கட்சி, அதுக்கு பேரு விஜய் கட்சி, அதுக்கு பேரு விஜயகாந்த் கட்சி. அதனால தான் விஜயகாந்த் அவர் இல்லாத பிறகு அந்த கட்சி ரொம்ப சிரமப்படுது. உங்களுக்கு புரியல? அந்த கட்சி வந்து ஒரு நபர் கட்சி, அவங்களுக்கான கட்சி அது. அப்ப அந்த கட்சியில வந்து ஒரு பெரிய பின்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்கலாம். அந்த கட்டமைப்புகள் எல்லாம் அவருக்கு கிடைக்கிற வாக்குகளை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வாக்குகளை தவிர அது வந்து அவர்களான வாக்குகள் கூடியது. ஆனா காங்கிரஸ் கட்சி உள்ள வந்து வச்சுக்கோங்க, மினிமம் கேரண்டியா 5% ஓட்டு வந்து நம்பர்ல வந்துடும், 10% ஓட்டு வந்து பெர்செப்ஷன்ல வந்துடும். வலுவா இருக்காங்க போல தெரியுது அப்படின்னு உங்களுக்கு புரியல? அப்ப எங்களுக்கு ஒரு 25, காங்கிரஸ் ஒரு 10 அப்படின்னு அப்படி ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற சேர்ந்து அது ஒரு 5 அப்படின்னு வந்து நாங்க பாருங்க நான் 40 இருக்கும் அப்படின்னு இப்படி ஒரு பில்டப். ஒரு யாரா வந்து அதெல்லாம் சும்மா ஓவரா காமெடி பண்ணாதீங்கப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அதற்கு ஆதரவாக ஒரு 4 பேர் குரல் கொடுப்பாங்க. இன்னைக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? என்னன்னா அந்த பெர்செப்ஷன் பில்டிங்ல அது வந்து 5% ஓட்டு தான் காங்கிரஸ்க்கு இருக்குன்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் பெர்செப்ஷன் பில்டிங்ல வந்து தாவேகா வந்து பெருசா இருக்கும். அப்ப காங்கிரஸ் அணிமானாலும் ஏற்கனவே சொன்னது ஒன்று இருக்கும், திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கு வெற்றி இல்லை. அப்ப திமுக கூட்டணி உடைஞ்சதுன்னு திமுக வெற்றி உத்தரவாதம் இல்லை, ரைட்? தாவேக்காவுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனா அந்த ப்ராபபிலிட்டி கேம்ல தாவேக்காவும் உள்ள வந்துடும். இப்போ வந்து அவங்களால வரவே முடியாத ஒரு கதை அடைச்சிருக்குல்ல, அவரால் ஆட்சியை பிடிக்கவே முடியாதுன்னு மும்முனை போட்டுல என்னால நடக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். உங்களுக்கு புரியுங்களா? திரு விஜயகாந்த் வந்து ஒரு இடத்துல நிற்பார், அன்புமணி ஒரு இடத்துல நிற்பார், விஜயகாந்தோட மகன் ஒரு இடத்துல நிற்பார். இப்படி வந்து பிரபலங்கள் ஒரு இடத்துல நிற்பாங்க. வேற யாரோ 2 பேர் அடிச்சு வந்துடக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புரியுங்களா? அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கேரண்டியா சொல்ல முடியாது. அப்ப ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கும், ஸ்டார் தொகுதியா இருக்கும். ஆனா உள்ள வந்து வேற ஒருத்தர் வந்துட முடியும். அப்ப மும்முனை போட்டி வந்துச்சுன்னா அது அதிமுக திமுகவுக்கு தான் போகணும்னு சொல்ல முடியாது. அதிமுகவும் போலாம், திமுகவுக்கு போலாம், தாவேக்காவுக்கும் போலாம். அதான் அந்த மும்முனை போட்டியில் இருக்கக்கூடிய திரு. மற்றெல்லாம் மும்முனை போட்டி 2.5 மணி போட்டி, 2.25 மணி போட்டின்னு இருக்கும். காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தால் தமிழக வரலாறு காணாத மும்முனை. இஃப் ஐ எம் நாட் ராங், அது எம்ஜிஆருடைய முதல் சட்டமன்ற தேர்தலில் வந்த மாதிரியான ஒரு மும்முனை போட்டி. அவர் மும்முனை போட்டு வச்சுக்கலாம். அண்ணன் சீமான் இருக்கிறார், நோ டவுட். அதான் சொல்லல, அணியாக நான் சொல்ல ஒரு குரூப்பா வந்து இவங்களுக்குள்ள வாய்ப்புங்கிறது உங்களுக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அவரோட கணக்கு இருக்கு. நம்ம வந்து 96ல் அந்த மாதிரி நடந்துச்சு. பட் அந்த அதிருப்தி அலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால வைகோவும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து பண்ணது வந்து ஒரு பெரிய அளவில் பெஞ்ச் மார்க் ஏற்படும். ஸோ காங்கிரஸ் விலகி தாவேக்காவோட சேர்ந்தா தாவேக்காக்கு ஜாக்பாட், ஆட்சி பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. வலுவான மும்முனை போட்டி இருக்கும். நீங்கள் சொன்ன இதுவரை வரலாறு காணாத மும்முனை போட்டி அமைந்தால் யாருக்கு சாதகம்? இந்த காங்கிரஸ் மூவ் நடக்கும் பட்சத்தில் திமுகக்கு என்ன எஃபெக்ட், ஏடிஎம்கேக்கு என்ன எஃபெக்ட், டிவிகேக்கு என்ன எஃபெக்ட்? அதாவது என்டிஏ, இந்தியா அலையன்ஸ் as well as டிவிகே, இதுல என்ன யாருக்கு என்ன எஃபெக்ட்? யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறது தான் ஹானஸ்டான பதில். சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவது ஒருத்தருக்கு வந்து ஸ்வீப்பா மாறிடலாம். யாராவது ஒருத்தருக்கு என்ன இந்த அதிருப்தி அலைகள் ஓட்டுகள் மாறி மாறி போயிட்டு இங்க ஒரு அங்க ஒன்று சொல்லி போட்டு நம்ம வந்து 30, 30, 31 அப்படின்னு வந்தா பெர்சன்டேஜ்ல ஒண்ணுதான் வித்தியாசம். ஆனா சீட்ல பெரிய அளவு வித்தியாசம் நிற்கும். நம்ம வந்து இப்ப ஜார்க்கண்ட் நினைக்கிறேன், ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி ஓட்டு அதிகமா வாங்கிச்சு. ஓட்டு அதிகமா வாங்கினது ஜார்க்கண்ட், ஆனா வந்து சீட் அதிகமா வாங்கினது அவங்க.
இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி நிற்கும். அப்போ வந்து சீட்டில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தனித்தனியாக போட்டிருக்காங்க. நீங்கள் 200% வீதாச்சார வாக்குகள் நம்மகிட்ட கிடையாது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த 3 முனை போட்டி வரும்போது கேண்டிடேட் வெயிட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த தொகுதியில் யார் அப்படிங்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செகண்டரியா மாறிடுவார். யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரணும், இந்த கேள்வி தான் பிரதானமான பதில். அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் கேண்டிடேட்டுக்கான வெயிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ். அப்போ ஹானஸ்டான பதில் யாருன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான். தொங்கு சட்டசபை அமையலாம், அநேகமாக ஒரு பக்கம் ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு போயிடலாம். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பீகாரில் பார்த்த மாதிரி இடையில ஒருத்தருக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து ஓட்டை பழக்கும் போது அது ஒரு பக்கம் நிம்மதியாக தெளிவாக போயிடுச்சு. ஒரு பக்கம் ஓவைசி வந்து ஓட்டை பிரிக்கும் போது அந்த பக்கம் தெளிவாக போயிடுச்சு. அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் 3 உடஞ்சிருச்சு. இன்னும் சொன்னால் 2 வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஆர்ஜேடி கூட்டணி கொஞ்சம் இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து சால்டா வந்து எதிர்ப்போட்டுகள் 3 பிரியும் போது இவங்களுக்கு வந்து உத்தரவாதம் மட்டும் ஸ்வீப்பாக வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்படினாலும் நடக்கலாம். அது வந்து ஓட்டு பிளவுங்கிறது நடக்கும். அது வந்து அதிமுகவுக்கு ஃபுல் சாதமாக வந்து ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற கணக்கு. அங்கே திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு. அதனால ஏடிஎம்கே ஃபுல் ஸ்வீப்பில் வந்து நிற்கலாம். டிஎம்கே வந்து ஆட்சி அதிகாரம் பணம் சொல்லிட்டு அவங்க திரும்பி நிற்கலாம். எப்படின்னா நடக்கலாம். அது வந்து கணிக்க முடியாதுங்கிறது ஹானஸ்டான. இந்த இது என்டிஏக்கு ஒரு போட்டு எக்ஸ்ட்ரா சாதகமோன்ற கேள்வி ஏன் வருது அப்படின்னா 2014 தான் பிஜேபி கடைசியா ஒரு சீட்டை கன்வெர்ட் பண்ண சீட்டா பார்க்கணும். 2021 அஃப்கோர்ஸ் எடுத்தாங்க 4 எம்எல்ஏ. பட் 2014 அவங்க எடுத்த கன்னியாகுமரி லோக்சபா சீட் அங்க 4 மணிக்களம் வலுவான 4 மணிக்களம் அங்க காங்கிரஸ், திமுக, அதிமுக, பிஜேபின்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து பிஜேபி எடுத்துட்டு போனாங்க. அது போல இது மாநிலம் தழுவிய அளவிற்கு இது வந்து ஓட்டுகளை பிரிப்பது டிவிகே டிஎம்கேவை விட என்டிஏவுக்கு ஒரு சாதகமான ஒரு ஃபேக்டராக ஒரு எக்ஸ்ட்ரா 33, 33, 34 அப்படி வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல சொல்ல முடியாதுங்கிற ஹானஸ்டான பதில். ஆனா நான் முதல்ல வந்து ஏடிஎம்கே தான் சொன்னேங்கிறீங்க வச்சுக்கணும். ஏடிஎம்கே ஃபுல் ஸ்வீப் கூட வந்துடலாங்கிற நான் முதல்ல சொன்னேன். 2வது டிஎம்கே சொன்னேன், 3வது டிவிகே சொன்னேன். ஏன்னா இன்னைக்கே அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான் இருக்கு. நம்ம பல கட்டங்களில் பார்த்தா நான் இன்னொரு பேட்டில் கூட சொன்னேன். சர்வேல தான் ரொம்ப லிட்டரலி 2017க்கு அப்புறம் முதல் முறையாக ஏடிஎம்கேக்கு ஒரு லீட் இந்த சர்வே. ஆமா, முதல் முறை வந்து நிக்கிறாங்க. அதை சர்வே தாண்டி கீழே நம்ம வந்து நிறைய பார்க்கணும். 2 உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கேன், வேற ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஒன்னு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அவர் என் பொண்ணு டிவி கேக்கு ஓட்டு போடணுன்றார் சார். என்னங்க ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்றீங்க? என் பொண்ணு வந்து அவளுக்கு ஓட்டு கிடையாது, இன்னும் அது ஓட்டு போற வயசே வரல, ஆனால் எல்லாரும் வந்து டிவி கேக்கு ஓட்டு போடணுன்றா அப்படின்னு. அப்படியா சார், நீங்க பரம்பரை யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் பரம்பரை திமுக ஓட்டு போடுவோம். திமுகவுடைய பரம்பரை வாக்கு அவர் வந்து கிறிஸ்தவரோ முஸ்லீமோ கிடையாது, சரிங்களா? அவர் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து எங்க குடும்பத்தில் சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க வந்து இதை வலியுறுத்துறாங்க அப்படின்றார். இது வந்து ஒரு பக்கம். அருமனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா, அதுல வந்து அடுத்த முறை நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களை எங்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அழைப்போம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ஐயா எடப்பாடி கூட ஏதோ 2-3 செஞ்சிட்டார். இந்த வாக்குகள்லாம், இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர்களுடைய ஓட் பேங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அது வந்து வெளியில போகுது. அந்த கதவு மூடப்பட்டு ஃபிக்ஸடா இருந்தது வந்து இப்போ நாட் ஃபிக்ஸட், அது வந்து வோல்டைலா இருக்கு, ஆடிட்டு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. அதை ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டது போல இன்னைக்கு தேதிக்கு சிறுபான்மையோட வாக்குகள் வந்து கடுமையா பிளக்கு. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சிறுபான்மை முக்கிய பிரமுகர் ஒருத்தர் வந்து திமுக விட்டு இந்த வாக்கெல்லாம் போகுது ரொம்ப முன்னாடி சொன்னேன் அவர்கிட்ட. ரொம்ப முன்னாடி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ரம்ஜான் நோம்பும் போது நான் சொன்னேன் அதெல்லாம் ஒரு ஓட்டு கூட போகாதனாரு. இப்போ அவர் வந்து ஆமாங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு 5-6 மாதம் கழிச்சு நீங்கள் சொன்னது கரெக்ட் பாண்டே, அந்த பக்கம் கொஞ்சம் போகுது அப்படின்னு ஒத்துக்கிறார். அது வந்து நிறைய இந்த மாதிரி கணக்குகள் இருக்கு. நம்ம பார்க்கணும், நம்ம வந்து மேல் விசாரம் போன்ற இடங்கள்லாம் கூட மாற்றி யோசிக்கிறாங்க. திரு வேலூர் இப்ராஹிம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. அங்கெல்லாம் கூட அவங்களுடைய களத்தை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு 1000 ஓட்டில் 1000 ஓட்டு அங்கே கண்ணை மூடிட்டு வந்து நிற்கும். அந்த மாதிரி இடங்களை திருநெல்வேலியில் திரு நயினார் நாயந்திரன் வந்து போட்டிட்டு வென்ற ஒரு இடத்துல வந்து இப்போ சமீபத்தில் போயிருக்கும்போது சொன்னாங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் பட்டியலின வாக்குகள் கிறிஸ்தவர்கள் சமுதாய அடிப்பில் அவங்க பட்டியல்னா மத அடிப்பில் கிறிஸ்தவர்கள் 1200 ஓட்டு இருக்கு. அங்கெல்லாம் நாங்கள் 950 ஓட்டு வாங்குவோம். போனாலே 1000 ஓட்டு தான் இருக்கும். அதில் 950 ஓட்டு நாங்கள் வாங்குவோம். போன முறை அதுலேயே பெரிய ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா இந்த முறை அவர்களுக்கு 3வது வாய்ப்பு வந்துருச்சு. ஸோ திரு நயினார் நாயந்திரன் மீதான நல்லெண்ணத்தில் ஒரு பெரிய குரூப் வந்து வாக்களிக்குங்கிறது வேற விஷயம். தாவேகா மாதிரியான ஒருத்தர், ஆமா நான் ஜோசப் ஹுசைனே ஒருத்தர் சொல்லும் போது அது இன்னும் பெரிய அளவில் வந்து போயிடுச்சு. ஸோ டிஎம்கே உடைய படுத்துக்கிட்டே ஜெயிக்க முடியும், சிறுபான்மை ஓட்டு பூரா எங்களுக்கு தாங்கிறது கிடையாது. அதனால வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கேங்கிறதுல மாற்றுக்கிறதுல இன்னைக்கு தேதிக்கு. ஆனால் காங்கிரஸ் ஒரு பக்கம் போகும்போது அதை நம்ம எப்படி சொல்ல முடியாது. அட்வான்டேஜ் திரும்பி ஏடிஎம்கே தான் இருக்கலாம். பட் வந்து திரும்ப நான் வந்து ஒரு ரிசர்வ் பண்ணிக்கிற விரும்புறது வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிடக்கூடாது. அது வந்து என்ன, நீங்க களம் 3ஆ பிரியும் போது அது எந்த பக்கம்லாம் போயிடலாங்கிறதா வாய்ப்பு. அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான், அதில் நோ டவுட். மாடர்ன் டே அரசியல்ல தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆஃப் தி கிங் பின்னாக இருந்து வருபவர் திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்களே பலமுறை பாராட்டியிருக்கீங்க திரு ஸ்டாலின் அவருடைய அரசியல் கணக்குகள்
ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில இருக்கு. அவர் மெச்சூர்டா இருக்கு. அவர் அரவணைக்கும் விதமும் சரி, அவர் டீல் பண்ற விதமும் அந்த குறைவான சீட்லயே அரவணைச்சு கொடுத்துறாரு அப்படின்னு 2021 நம்ம வந்து 6-6-6ன்னு கொடுத்ததுல இருந்து எல்லா விஷயமே நம்ம பார்த்திருக்கோம். இந்த சிக்கலை எப்படி கையாள போகிறார் திரு ஸ்டாலின்? பியூட்டிஃபுல்லா கையாண்டுட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 20-25 நாள் அவங்க வந்து டிமாண்டை பாஸ் பண்ணிட்டாங்க, சார் எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்ட்டு. அந்த பக்கம் திரும்பி போயிட்டாரு. அவங்களுக்கு இன்னும் பதில் தெரியாமல் முடிக்கிறேன். இப்போ ஆமான்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா அப்படின்னு அவர் நான் கொஞ்சம் வேற வேலையா இருக்கேங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அது வந்து காங்கிரஸ்க்கான ஒரு ட்ராப், காங்கிரஸ்க்கான ஒரு நெருக்கடி. அவங்க வந்து அதிகபட்சமாக ஒரு 20 நாளைக்குள்ள எல்லாருமே முடிவெடுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஹார்ட்லி ஒரு 20 டேஸ்க்குள்ள எவ்ரி ஒன் ஹேஸ் டு டேக் ஏ கால். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜனவரி 26க்குள்ள அந்த செட்டில் ஆயிடணும், யார் யார் எங்க செட்டில். அதுக்கும் பிறகு வந்துச்சுன்னா அது இன்னும் தொய்யும், அது வந்து இன்னும் பலவீனப்படும். நம்ம இன்னைக்கு வந்து லேட்டா டிசிஷன் எடுக்க ப்ராப்ளம் ஃபார் காங்கிரஸ். அதனால லேட்டா டிசிஷன் எடுக்கிறக்கா தள்ளி வைக்கிறேன். நான் இன்னும் பதிலே சொல்ல, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் மாட்டேன் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதுக்குள்ள நீங்க எங்க போறீங்க அப்புறம் பார்த்துப்போம். ஆமா, அப்ப வந்து திரு சிதம்பரம் போன்றவர்கள் வேற விரும்புகிறார்கள். குழு போட்டாங்கன்னு கொண்டாடுறாங்க. குழுவை ஒரு முறை கூட ஒருத்தர் கூட பார்க்கல. புரியுங்களா? குழு வந்து ஒரு முறை கூட கூடல, குழுவை யாருமே பார்க்கல. சரிங்களா? அது அப்படியே நிக்குது. ஸ்டாலின் அவர்களை மட்டும் போய் பார்த்துட்டு வந்து அது மரியாதை நிமித்தமா போயிட்டு வந்தாங்க. நான் சொல்ற பேச்சு வந்து அவங்க ஒரு குழு போடுவாங்க, ரெண்டு குழுவும் பேசுறது, பேச்சு வந்து அவங்க ஒரு குழு போடணும்ல. அந்த மாதிரி சந்தர்ப்பமே இல்ல, சமிக்கையுமே இல்ல. சோ இதுக்கடையில வந்து விஜயை போய் ஒரு பிரமுகர் போய் பார்த்து வந்தார், சக்கரவர்த்தி போய் பார்த்து வந்தார். அது ஒரு பெரிய சர்ச்சையா போச்சு. திரு செல்வ பெருந்தகை வந்து அதே பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கமெண்ட்டுக்கு கண்ணா பின்னான்னு வேற பேசிவிட்டார். யூபியை புகழ்ந்து தமிழகத்தை இறக்கி. ஆமா, அவர் சொன்னது ஒரு டேட்டா. அது பாஜகவை போல திமுக இல்ல. நீங்க ரொம்ப கரெக்டா அதை குறிப்பிட்டீங்க. அது யூபி வெர்சஸ் தமிழ்நாடு, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே இல்ல. ஆனா திரு செல்வ பெருந்தகை ஒரு அறிவார்ந்த பிரமுகர், அவர் வந்து விவரம் இல்லாம அதை சொல்லல. அவர் நைஸா ட்விஸ்ட் பண்ணி பிஜேபியை சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்ட்டு. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னக்கூடிய புள்ளி வரும் தப்புன்னு சொல்லணும். அவர் வந்து ஏமாத்துறாரு, தவறான தகவலை சொல்றாரு அப்படின்னு. அப்படி சொல்லல. பிஜேபி எப்படி ஒசத்துவார்? பிஜேபி ஒசத்தான் செய்யணும். ஆக்சுவலா அவர் பிஜேபி ஒசத்துல, அவர் ஒசத்து வந்து யூபி ஆஸ் எ ஸ்டேட், தமிழ்நாடு ஆஸ் எ ஸ்டேட். தமிழ்நாடு வந்து கடன் வாங்கியிருக்கு நிறைய, ஆனா என்ன பண்ணிருக்கோம்? யூபி வந்து கடன் வாங்கியிருக்கு, ஆனா எவ்வளவு பண்ணிருக்கு? நம்முடைய பட்ஜெட்டோட அவங்க பெருசு, அவங்க பாரு சர்ப்ளஸ் போடுறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஜெனியூனான அரித்மெட்டிக் அண்ட் ஒரு எக்கனாமிக்கல் கம்பாரிசன். அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கம்பாரிசனா மாத்த பாக்குறாரு. அப்ப வந்து அது என்ன தெரியுதுன்னு, திரு செல்வ பெருந்தகை ஹாப்பி வித் டிஎம்கே, இல்ல ஹாப்பியோ ஹாப்பி. பட் அவர் வந்து கிரீஷ் ஷோடங்கர் மேலிட பொறுப்பாளர், அவரோட டிமாண்ட்ஸ் தான் எங்களோட கருத்து, அவரோட கருத்து தான் எங்களோட டிமாண்ட்ஸ், எங்களோட கருத்து அப்படின்ட்டு செட்டில் ஆறாரு. கிரீஷ் ஷோடங்கர் என்ன சொன்னார் அப்படி போய் பார்த்தோம்னா, ஆட்சியில் பங்கு நீங்க சொன்ன அதே விஷயம் தான், சீட்டு வெளியில சொல்ல, பட் ஆட்சியில் பங்குன்றத, அதிகாரத்தில் பங்குன்றத அவர் சொல்லிட்டாரு. சோ அவரும் வந்து டிஎம்கே கூட எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அவரும் வந்து அந்த பேரத்துக்கான விஷயங்கள் தானே பண்றாரு. எப்படி என்டிஏ கூட்டணியில் தொடரணும் அப்படிங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் அவருடைய முதல் ஆசையா இருக்குதோ, அதே போல டிஎம் கூட ரீட்டைன் ஆயிரணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் எண்ணமா இருக்கு ஓவராலா. ஆனா அதுக்கு ஒரு கெயின் இருக்கும்ல, we are the loser, நமக்கு ஒரு கெயின் இருக்கணும். நம்ம கூட இருந்தோம்னு நம்மளால அவங்களுக்கு கெயின். இப்ப காங்கிரஸ் திருச்சி வேலுச்சாமி ரொம்ப அழகா சொன்னார் ஒரு டிபேட்ல, நாங்கள் இல்லாமல் காங்கிரஸ் இல்லாம திமுக வென்றும் சொல்ல முடியுமா? அப்ப உங்களை வெற்றியை உத்தரவாதப்படுத்துறதுக்கு நாங்கள் தேவை, எங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நாங்க ஏற்கனவே தோத்துருக்கோம், இன்னொரு முறை தோத்துட்டு போறோம். ஆனா நீங்க ஆட்சியை தக்க வைக்க விரும்புறீங்க, நாங்க இல்லாம நீங்க திருச்சி வெளிச்சாமி ஓப்பனா கேட்டார் அந்த கேள்வியா. பிறகு நம்ம இப்ப வந்து இந்த கூட்டத்தில் அவர் கலந்துட்டாருங்கிற நம்ம பாக்குறோம், கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துட்டாரு பாக்குறோம். அப்ப அவருடைய கேள்வி ரொம்ப கிளியரா இருக்கு, அதுதான் இவருடைய மனசாட்சியா இருக்கு, வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்ப டிஎம்கே கூட போறதுக்கு காங்கிரஸ் விரும்புதானா? எஸ். ஆனா அட் வாட் காஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப நமக்கு ஒரு கெயின் இருக்குல்ல, டிஎம்கே வந்து கீழே இறங்குது, அதை தூக்கி பிடிக்கிற ஆளா நாங்க நிக்கிறோம். அப்ப தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு கூடுதல் சலுகைகள் கேட்கல, அது என்ன தப்பு? நாங்க எங்களோட உரிமை தொகை தானே நீங்களே சொல்லிருக்கீங்க, 1000 ரூபாய் கொடுக்குற சலுகை தொகை சொல்லல, உரிமை தொகை தான் சொன்னீங்க. அப்ப நாங்க எங்களுக்கு கொடுக்கறத உரிமையா கேட்கிறோம் நாங்க அப்படின்னு கேட்கிறேன். அதுதான் ஒரு பிரச்சனை. அப்ப மேல கிரீஷ் அவர்கள் சொல்றதோ, பிரவீன் அவர்கள் சொல்றதோ, செல்வ பெருந்தகை சொல்றதோ, எல்லாருடைய மனசும் டிஎம்கே போயிட்டா சேஃப்டி பாங்கிறது தான் இருக்கு. அது யாருக்குமே குழப்பம், எல்லாருமே டிஎம்கே போனா சேஃப்டி. ராகுல் காந்தி தான் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறார். நம்ம சேஃப்டி மட்டும் இருந்தா பார்த்தா சேஃபர் ஜோன்லயே நம்ம வந்து இருக்க முடியாது, நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் கட்சி வளருங்கிற இடத்துல இருக்கார். பட் இவங்க வந்து ஆட்சியில பங்கு அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அது ராகுல் காந்தி வாயும் சேர்த்து அடைச்சிடும். ஆமா, அதுல என்ன இருக்கு? அப்ப திஸ் இஸ் ஆல்சோ வே டு க்ரோ அவர் பார்ட்டி அப்படின்னு நாங்க நின்றுவாங்க. அந்த இடத்துல போய் நிக்குது. அப்ப 40 சீட்டா ஆட்சியில் பங்கா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணா, ரெண்டுமே கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்க, இதை அரவணைக்கிறதுல திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பயும் போல பிரில்லியண்டா செல்வார். இந்த குழு இருக்குது அந்த பக்கம், அது மாட்டு அப்படி இருக்குது. பார்க்க வேண்டியவர்களை பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். டெல்லிக்கு ஒரு பயணம் இருந்தது, அவங்க போனாங்க, போய் பார்த்து வந்துட்டாங்க, யாருக்கும் சத்தம் காட்டாங்க, போய் அவங்க போய் பார்த்து வந்துட்டாங்க. சோ அது வந்து என்ன
யாரும் இல்ல பார்க்க வேண்டிய ஸ்கூப் சொல்லிட்டீங்க, அதையும் சொன்னீங்க. பார்க்க வேண்டியவங்க போய் பார்த்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து யாரு அதிகார மட்டத்தில் யார் டாப் லெவல் யார் வந்து இதயம் கனிந்ததா பழம் நழுவி அது தெரியல. அது வந்து இவங்க வந்து பதில் போட்டுட்டு இருக்காங்க. நாங்க வந்து கேட்டா இங்க பதில் சொல்லியிருக்காங்களே, அங்க டைரக்டா போய் ரீச் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து வீக்கெண்ட் ரீட்டைன் சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு அம்பாசடர் அங்க போயிட்டு வந்துட்டார். அது அவங்களுடைய இடத்துல இருந்தே தான் போயிருக்காரு. அவங்களுடைய கட்சியை சேர்ந்த முக்கியமான ஒரு பிரமுகர் தான் போயிருக்காரு. அவங்க போகக்கூடிய ஆள் தான் போயிருக்காரு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இவர் தான் போயிருப்பாரு அப்படின்னு நீங்க யூகிக்க முடியும். அவர் தான் போயிருக்கிறார். இவர் தான் போயிருப்பார். நேரடியான வெளிப்படையான அரசியல் இருக்கிறவர்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி குழு எனக்கு தெரியல. அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க புரியாத விட்டுருக்கேன்னு சொல்லணும் அந்த மாதிரி. ஸோ அவங்க போயிட்டு வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து சுமூகமா எப்படி முடியுதாங்கன்னு பார்க்கணும். ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல இது பிரில்லியண்டா டீல் பண்ணார். அவர் வந்து எதுக்கும் கோவப்படுறது இல்லை. நம்ம வந்து சின்னதாக மட்டும் சொல்லிடுறேன், ட்ரம்ப்புக்கும் மோடிக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு. ட்ரம்ப் வந்து என்னடா எல்லாம் மோடின்றாங்களே அப்படின்னு ஒரு கிளாஷ் இருக்கிறார். இவர் நான் என் நாட்டுக்காக போராடுறார். அப்போ அவர் நானும் நாட்டுக்கு கம்மியான்னு சொல்லிட்டு தான் அந்த மெகா வரார். அகைன் வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அவருக்கு வந்து என்னென்ன, அவர் வந்து நிறைய இந்தியா சீனி ட்வீட் போடுவார். மோடி சத்தமே கேட்ட மாட்டார். திடீர்னு ஒரு ட்வீட் வந்து அவர் எந்திரிச்சு வந்து மை டியர் ஃப்ரெண்ட் மோடி, நாம வந்து இந்தியாவும் அண்ட் அமெரிக்காவும் சேர்ந்து நிறைய அற்புதங்கள் செய்யலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அப்படின்னு போடுவார். 18 ட்வீட்ல நம்மளை திட்டிருப்பார். அந்த பக்கம் மோடி சத்தமே கேட்ட மாட்டார். ஒன்னுல நம்மளை பாராட்டி, அவரை பாராட்டி, கவர்மெண்ட்டை பாராட்டி, இந்தியாவை பாராட்டி சொல்லியிருப்பாரு. இந்தியா வந்து கிரேட் கண்ட்ரி, கிரேட் டெமோக்ரஸி சொல்லியிருப்பார். நம்மால் வந்து சூப்பருங்க ஆமாங்கன்னு சொல்லியிருப்பார். அதுதான் திரு ஸ்டாலின் செய்கிறார். கூட்டணி கட்சிகளாம் விமர்சிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, முறைச்சுக்கிறாங்க, நீங்க சொன்ன கை முறுக்கிறாங்க, சத்தமே கேட்டாமல் இருப்பார். நல்லது வரும்போது எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு ஒரு 50 பேர் நிற்கும் போது எல்லாருக்கும் வச்சு தலைவர் நல்ல மனுஷப்பா, நம்மளை எதுக்குலாம் நல்லது போல கூட்டுக்கிறார் அப்படின்னு வந்து நிற்கும்ல. அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக அவருடைய டிப்ளமசி இருக்குது. டெல்லி காங்கிரஸ் அவர் சரி செய்வதற்கான தூது அனுப்பி முடிச்சிட்டார். ஸ்கூப் அப்படின்னா 2 ஸ்கூப்ல பல ஸ்கூப் இந்த 7th சென்ஸ்ல கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் இந்த தேர்தலுக்கான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். 40 சீட் ஆட்சியில் பங்கு அப்படின்னு திமுகவிடம் ஒரு கோரிக்கையை ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கான ஒரு டீலாக முன்வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் டிவிகே ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் தயாராகி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். ராகுல் காந்தி இந்த ரிஸ்கான ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனாலும் வந்து ஃபியூச்சருக்காக தான் பார்த்து பண்றார். ஆனாலும் வந்து சீனியர்கள் அப்படின்றவர்கள் வந்து இல்ல நம்ம ஷிப்பு ஸ்டெடியா போயிட்டு இருக்கு, லெட் வி ஃபோக்கஸ் ஆன் தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணலாம் வித் பெட்டர் டீல் அப்படின்னு புஷ் பண்றாங்க. என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஒரு தூதுவர் டெல்லி சென்றிருக்கிறார். தூதுபுரா சென்றிருக்கிறது. செய்தி என்ன அப்படின்றத அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர்ந்து பார்ப்போம். 7 மணிக்கு தொடர்ந்து வரக்கூடிய 7th சென்ஸை தொடர்ந்து பார்த்துருங்க. இன்னொரு 7th சென்ஸ்ல பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.